السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தார்கள். சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், பாக்கியம் நிறைந்த இந்த உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருள், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆ கடந்த 2 வாரங்களில் குர்பானியை பற்றி பார்த்தோம். துல்ஹஜ் மாதம் என்று சொன்னாலே அதில் வருடத்தினுடைய 360 நாட்களில் பிறை கணக்கில் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாட்களில் நாம் செய்கின்ற இந்த செயல்கள் மற்ற எல்லா நாட்களிலும் நாம் செய்கின்ற செயல்களை விட அல்லாஹ்விற்கு மிக பிரியமான அமல்கள் இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய செயல். நாம் அதிலும் குறிப்பாக இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரை ஃபத்ஹுல் பாரி என்கின்ற நூலில் குறிப்பிட்டுள்ளதாவது, ஏனைய நாட்கள் ஜும்மா நாள் சிறந்த நாளாக இருக்கும். வருடத்தினுடைய இந்த எல்லா ஜும்மாக்களை காட்டிலும் இந்த துல்ஹஜ் மாதத்தில் இந்த முதல் 10 நாட்களில் வரக்கூடிய ஜும்மா இருக்குதல்லவா, எல்லா ஜும்மா நாட்களை விடவும் இந்த ஜும்மாவுடைய நாள் ஆக சிறப்பிற்குரிய நாள். ஏனென்றால் இந்த 10 நாட்களில் நாம் செய்கின்ற செயல்கள் அல்லாஹ்விற்கு ஆக பிடித்தமானவை என்று சொன்னால், இந்த 10 நாட்களுக்குள் வருகின்ற ஜும்ஆ மற்ற எல்லா நாட்களிலும் மற்ற வாரங்களில் வருகின்ற ஜும்ஆ நாட்களை விட இந்த ஜும்ஆ ரொம்பவும் மிகவும் சிறப்பிற்குரிய ஜும்ஆ என்பதாக இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் கூறியுள்ளார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மற்ற நாட்களில் நாம் அமல்கள் செய்கின்றோம். தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ரமலானுடைய காலங்களில் லைலத்துல் கத்ர் இரவில், இது போன்ற எல்லா நாட்களிலும் நாம் செய்கின்ற இந்த அமல்களை விட இந்த 10 நாட்களில் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? அல்லாஹ்விடத்தில் இந்த 10 நாட்களுக்கு ஏன் இவ்வளவு மரியாதை? எந்த காலத்திலும் வராத மிக முக்கியமான அமல்கள் இந்த நாட்களுக்குள் அடக்கம்.
வேற எந்த நாள்லையுமே இந்த அமல்களை செய்ய முடியாது. அதில் மிக முக்கியமான ஒன்று ஹஜ்ஜினுடைய அமல். துல்ஹஜ் மாதம் பிறை 8 தொடங்குகிறது. ஹஜ்ஜினுடைய அமல் இந்த முதல் 10 நாட்களுக்குள் அடக்கம். இரண்டாவது குர்பானி என்கின்ற அமல். மற்ற நாட்களில் நாம் ஆடு மாடுகளை அறுக்கலாம், அதனுடைய இறைச்சிகளை உண்ணலாம், தான தர்மம் செய்யலாம், நாம் நேர்ச்சை செய்யலாம். அதற்காக வேண்டி ஒரு ஆட்டினுடைய இறைச்சிகளை நாம் அதை ஏழை எளியோருக்கு பங்கிட்டு கொடுக்கலாம், அகீகா கொடுக்கலாம். அதை சொந்த பந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் ஏழைகளுக்கும் எவ்வளவுதான் நாம் மற்ற நாட்களில் செய்திருந்தாலும் கூட இந்த 10 நாட்களுக்குள் நாம் செய்கின்ற இந்த குர்பானி என்கின்ற அமல் அல்லாஹ்விடத்தில் ஆக பிரியமானது. இந்த 2 அமலையுமே நாம் கொஞ்சம் வேறு கோணத்தில் பார்த்தால், இந்த 2 செயல்களும் நாம் வேறொரு பார்வையில் அல்லாஹ்வை நெருங்குவதற்குண்டான செயல்கள் இவை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி தரக்கூடிய செயல்கள் இவை. பிறை 8 ஹாஜிமார்கள் மினாவில் தங்குகிறார்கள். பிறை 9 அன்னைக்கு அரஃபாவிற்கு போகிறார்கள். 9ஆம் நாள் இரவு முஸ்தலிஃபாவிற்கு போகிறார்கள். அங்கே ஏதாவது விசேஷமான செயல்பாடுகள் ஏதாவது செய்கின்றார்களா? நாம் இங்கு செய்யாத சில செயல்கள் அங்கு வேறு ஏதாவது செய்கிறார்களா? மினாவில் தங்குவது, அரஃபாவில் தங்குவது, முஸ்தலிஃபாவில் தங்குவது, அங்கிருந்து கற்களை பொடி கற்களை எடுத்துக்கொண்டு திரும்பவும் மினாவிற்கு வந்து ஜமராத்தில் அந்த ஷைத்தானுக்கு கல் எறிவது, ஹஜ்ஜினுடைய அமல்கள். இதுல என்ன விசேஷம்? அங்க போய் தங்குறது, மினாவில் தங்குறது, அரஃபாவில் தங்குறது, முஸ்தலிஃபாவில் தங்குறது. சரி, இரண்டாவது குர்பானி. எல்லா நாட்களிலும் நாம் ஆடு மாடுகளை அறுக்கிறோம், பலியிடுகிறோம், நாம் அதனுடைய மாமிசங்களை உண்கின்றோம். நாம் ஏதாவது நேர்ச்சை செய்து விட்டால் அதற்காக வேண்டி நாம் ஏழை எளியோருக்கு அந்த மாமிசங்களை வழங்குகிறோம், உறவுகளுக்கு மாமிசங்கள் கொடுக்கின்றோம். இதனால் இந்த குர்பானி என்கின்ற அமல் இந்த நாட்களில் செய்கின்ற பொழுது என்ன சிறப்பு ஏற்பட்டு விட போகிறது? அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பதற்கு வெறுமனே ஒரு ஆட்டை அறுப்பதனால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்து விடுமா? அல்லாஹ்வுடைய ஒரு மனிதன் அடியான் சஜ்தாவின் போது அல்லாஹ்விடத்தில் இறை நெருக்கத்தை பெறுகிறான், நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். இருந்தாலும் நாம் குர்பானி கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேடி வருகிறது என்று சொன்னால், இந்த 2 அமல்களிலும் காரணங்களை நாம் தேடியெல்லாம் பார்க்க முடியாது. இந்த 2 அமல்களிலும் நாம் லாஜிக்கெல்லாம் தேடி பார்க்க முடியாது. இதுல என்ன லாஜிக் இருக்குது, இதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிற அந்த லாஜிக்கெல்லாம் கேட்க முடியாது. இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது, அல்லாஹ் சொல்லுகின்றான், நாம் செய்கின்றோம், அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள், நாம் செய்கின்றோம். எனவே இதிலே காரணங்களை நாம் தேடி பார்க்க முடியாது. இரத்தங்களை ஓட்டுவதனால் நமக்கு இறை பொருத்தம் ஏற்படுகின்றது, இறைவனுடைய நெருக்கம் ஏற்படுகின்றது. ஆடு மாடுகளை அறுக்கின்றோம், அதனுடைய இரத்தங்கள் பூமியிலே விழுகிறது, விழுவதற்கு முன்னால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, இறை நெருக்கத்தை அவர் பெறுகிறார். அந்த மாமிசத்தை நாம் உண்கின்றோம், நம்மளுடைய உறவுகளுக்கு கொடுக்கின்றோம். இருக்கக்கூடிய தர்மங்களிலேயே ஆக சிறந்த தர்மம் நம் குர்பானியினுடைய பிராணியை அறுத்து பலியிட்டு அதனுடைய இறைச்சிகளை நாம் உண்டு நம்மளுடைய உறவுகளுக்கும் ஏழைகளுக்கும் அதை கொடுத்து
நாம் பங்கிட்டு கொடுக்கின்ற அந்த தயால குணம் அல்லாஹ்விடத்தில் ஆக பிரியமான தர்மம். அதுபோல ஹஜ்ஜினுடைய அமல், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில், மினாவில், முஸ்தலிஃபாவில் தங்கினார்கள், தங்கச் சொன்னார்கள், நாம் தங்குகின்றோம். ஜமராத்தில் கல்லெறிய சொன்னார்கள், நாம் கல்லெறிகின்றோம். இந்த செயலை செய்துவிட்டு ஒரு ஹாஜி திரும்புகின்ற பொழுது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவராக திரும்புகிறார். மூணு விஷயம்தான். 3 விஷயம் ஒரு மனிதனுக்கு அவன் அதற்கு முன்னால் வாழ்க்கையில் செய்த அத்தனை பாவங்களையும் மன்னிக்க வைக்கின்றது. அதில் முதலாவது இஸ்லாம். ஒரு மனிதன் அதுவரை இஸ்லாத்தை ஏற்கவில்லை, பாவியாக பாவங்கள் அதிகமாக செய்கின்றார். எவ்வளவு பாவங்கள் செய்திருந்த பொழுதிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்திற்குள் நுழைகிறார் என்று சொன்னால் அவர் அதற்கு முன்னால் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். இரண்டாவது ஹிஜ்ரத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வீட்டை விட்டு, வாசலை விட்டு, நம்மளுடைய உறவுகளை விட்டு, நம்மளுடைய சொத்து பத்தங்களை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹ்விற்காக வேண்டி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள் அல்லவா? இந்த ஹிஜ்ரத் பயணம் முன் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்துவிடும். அடுத்து சொல்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹஜ்ஜினுடைய அமல், நம் வாழ்நாளில் செய்த இதுக்கு முன்னால நம்ம எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அவ்வளவு பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகின்றார். அவ்வளவு பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டு பரிபூரணமான ஹஜ்ஜி, ஒரு ஹாஜிக்கு கிடைக்கின்ற கூலி அதுதான். பாவங்களை எல்லாம் மன்னித்து உயர்ந்த சொர்க்கத்தை அவருக்கு கொடுக்கின்றார். அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வீடு திரும்புகின்றவரை அவர் அன்று பிறந்த பாலகன். அன்னைக்குத்தான் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை மேல ஏதாவது பாவம் இருக்குமான்னா பாவமே இருக்காது. அந்த குழந்தை மீது எவ்வாறு பாவ சுமையே இருக்காதோ அதுபோல ஹாஜி வீடு திரும்புகின்ற பொழுது எந்த பாவமும் இல்லாத நிலையில் அவர் வீடு திரும்புகிறார். அப்போ இந்த பாவங்களை எல்லாம் கழிக்கின்ற இந்த நாட்களில், இந்த 10 நாட்களுக்குள் நாம் இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இத்தாஅத் அம்ருன் தஅப்புத் என்ற அரபியிலே சொல்லுவார்கள். அல்லாஹு தஆலா சொன்னதை நாம் செய்கின்றோம். இதுல எந்த விதமான காரணங்களையும், இதனாலெல்லாம் அமல்கள் கூடுமா, இதனாலெல்லாம் இறை நெருக்கம் ஏற்படுமா, லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹு தஆலா அருள்மறையில் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் கொடுக்கின்ற அந்த குர்பானி பிராணியினுடைய இறைச்சியோ அதனுடைய ரத்தங்களோ அல்லாஹ்ட்ட போய் சேர்றதில்லை. ரத்தம் நாம் பூமியிலே ஓட்டுகின்றோம், இறைச்சிகளை நாம் பங்கிட்டு கொடுக்கின்றோம், நாம் சாப்பிடுகின்றோம். இதனால் எல்லாம் இறை நெருக்கம் ஏற்படுமா? ஆம், இதனாலும் இறை நெருக்கம் ஏற்படும், இதனாலும் பாவங்கள் மன்னிக்கப்படும். எனவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் அந்த குர்பானியை பற்றி பேச வருகின்ற பொழுது ஷாயிர் என்கின்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவார். ஷாயிர் இல்லா, அல்லாஹ்னுடைய அடையாளங்களில் ஒன்று குர்பான். அல்லாஹ்னுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று குர்பான். எனவே நாம் இதனை பயன்படுத்தி அந்த குர்பானி பிராணியினுடைய ரத்தங்களோ மாமிசங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. மாறாக நாம் அறுப்பதற்கு முன்பாக நான் இந்த காரியத்தை அல்லாஹ்விற்காக வேண்டி செய்கின்றேன். கூட்டு குர்பானியிலே பங்கு சேர்ந்திருப்பவர்கள் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நான் இந்த காரியத்தை அல்லாஹ் எனக்கு கடமையாக்கி இருக்கின்றான், நான் அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த குர்பானியினுடைய பங்கிலே சேருகின்றேன் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்க வேண்டும். அவருடைய எண்ணத்தில் இறைச்சியினுடைய நோக்கம் கலந்துவிட்டது என்று சொன்னால்
கறிக்காக வேண்டி அங்க கொடுத்தா 7 கிலோ கறி கிடைக்கும், இங்க கொடுத்தா 8 கிலோ கறி கிடைக்கும், இங்க கொடுத்தா 5 கிலோ கறி கிடைக்கும் என்று சொல்லி இறைச்சியினுடைய நோக்கம் யாருக்கோ அந்த 7 நபர்களில் யாரோ ஒருவருக்கு உள்ளத்தில் வந்துவிட்டாலும் மீதமுள்ள 6 பேருடைய குர்பானியும் கேள்விக்குறியாக நிற்கும் இந்த இடத்தில். எனவே நாம் செய்யக்கூடிய அந்த செயல் அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த எண்ணம் இருக்கிறது இல்லையா, வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய அந்த தக்வா, இந்த இறையச்சம், அந்த எண்ணம் தான் அல்லாஹ்விடத்தில் சென்றடைகின்றது. இந்த உயர்வான அந்த எண்ணம் மட்டும் இருந்தால் போதும், அல்லாஹு தஆலா நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். சஹாபாக்களிடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது, மாஹாதிஹில் அல்லாஹ்யு, யா ரசூலல்லாஹ், இந்த குர்பானினா என்ன? மில்லத் அபீக்கும் சுன்னத் அபீக்கும் இப்ராஹீம், உங்களுடைய தந்தை ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இதனால் எங்களுக்கு என்ன பயன்? ஃபமாலனா யா ரசூலல்லாஹ், இதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு முடிக்கும் நன்மை கிடைக்கும் என்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் கொடுக்கின்ற அந்த பிராணி, அந்த பிராணியினுடைய ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை உண்டு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இங்கு ரோமம் என்பது நோக்கம் அல்ல. நாம் சொல்லுவோமே லட்சோப லட்சம் கோடான கோடி என்று, அளவுக்கு அதிகம் என்பதை சொல்வதற்காக வேண்டி, மிகைப்பை சொல்வதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அளவு கடந்த நன்மைகளை இந்த குர்பானி பிராணி நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இந்த குர்பானி பிராணி நாளை மறுமையில் நமக்காக வந்து நிற்கும். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கின்ற பொழுது, கடப்பதற்காக வேண்டி நாம் தடுமாறி நிற்கின்ற அந்த நேரத்தில் குர்பானி பிராணி நமக்காக வந்து நிற்கும், கடப்பதற்கு உதவுவதற்காக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட உயர்தரமான அமல்கள் அணிவகுத்து நிற்கின்ற இந்த 10 நாட்களில் நாம் இருக்கின்றோம். எனவேதான் இந்த 10 நாட்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் ஆக கண்ணியம் வாய்ந்தவை. இந்த 10 நாட்களில் இன்னும் ஒரு மிக முக்கியமான அமலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அதுதான் பிறை 9 அன்று நாம் நோக்கக்கூடிய நோன்பு, அரஃபா உடைய நோன்பு. நாம் இந்த உலகத்தில் எந்த ஊரில் இருக்கின்றோமோ அந்த நேரத்தில் அந்த ஊரில் பிறை 9 என்னைக்கு நமக்கு தென்படுகிறதோ அன்றுதான் நமக்கு அரஃபாவுடைய தினம். ஹாஜிகள் அரஃபாவில் போய் இன்னைக்கு தங்குறாங்க, எனவே நான் இன்னைக்கு தான் அரஃபா என்று நான் கருதுவேன் என்பதையெல்லாம் அதையெல்லாம் கருத்தில் கொள்ளக்கூடாது. நாம் எந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, நமக்கு என்னைக்கு 9வது பிறை வருகின்றதோ அந்த பிறையை மட்டும்தான் நாம் நோக்கத்தில் கொள்ள வேண்டும். அந்த பிறை அன்று யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் அந்த பிறையில் வீட்டில் தங்கி இருக்கிறார்களோ அவர்கள் நோன்பு நோக்கட்டும் என்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அரஃபாவுடைய நாளை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும் நம்ம கொஞ்சம் பெரட்டி பார்த்தால், அல்லாஹு தஆலா சில செய்திகளை சொல்லும் பொழுது சில பொருட்களின் மீது சத்தியம் செய்வது அல்லாஹ்வுடைய வழமை. நிறைய சத்தியங்கள் அல்லாஹு தஆலா செஞ்சிருக்கான். அதிகாலை பொழுது, உச்சி பொழுது, மாலை பொழுது, காலத்தின் மீது சத்தியம், அத்திமரத்தின் மீது சத்தியம், மக்கமா நகரத்தின் மீது சத்தியம் என்று சொல்லி பல விஷயங்களில் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்திருப்பது போல, வல் யௌமில் மவ்ஊத், வாக்களிக்கப்பட்ட அந்த நாளின் மீது சத்தியம், வ ஷாஹிதின் வ மஷ்ஹூத், சாட்சியம் அளிக்கப்படுகின்ற அந்த நாளின் மீது சத்தியம், சாட்சியம் அளிக்கப்பட்ட அந்த நாளின் மீதும் சத்தியம் என்று அல்லாஹு தஆலா ஒரு 3 நாட்களை குறிப்பிட்டு சத்தியம் செய்வான். அதிலே வல்யௌமில் மவ்ஊத் என்று வரக்கூடிய அந்த வாக்களிக்கப்பட்ட நாள் என்பது முஃபஸ்ஸிரீன்கள்
குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி தருகின்ற பொழுது அது கியாமத்தினுடைய நாள். கியாமத்து நாளின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றான். வஷாஹிதின் சாட்சியம் அளிக்கக்கூடிய நாள், அந்த நாளின் மீது சத்தியம் என்று அல்லாஹு தஆலா சாட்சியம் அளிக்கக்கூடிய நாள் என்று சொல்லி இருக்கிறானே, அது ஜும்ஆவுடைய தினம் என்று விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். ஜும்ஆவுடைய நாள், ஏன்னா இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல் அல்லாஹ்ட்ட. இந்த நாளில் ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்தில் அடியான் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். ஜும்ஆவுடைய நாள் என்பது அவ்வளவு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான நாள். அடியான் என்ன கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாரான ஒரு நேரம் உண்டு ஜும்ஆவுடைய நாளில் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். மஷ்ஹூத் சாட்சியம் அளிக்கப்பட்ட நாள் என்று சொன்னால் அந்த நாள் தான் அது அரஃபாவுடைய தினம் என்று முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லி தருகிறார். அரஃபா அந்த நாள் இருக்கிறதே துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்ற நாள். அல்லாஹ்ட்ட நம்ம எவ்வளவு துஆக்கள் செஞ்சாலும் அந்த துஆக்களை அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கின்றார். அதனாலதான் ஹாஜிமார்கள் அரஃபா மைதானத்தில் இருந்து கொண்டு அவர்களுக்கு வேலையே துஆ தான். காலை பொழுதில் அவர்கள் அடைந்தாலும் மாலையிலிருந்து அவர்கள் நின்று கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மணிக்கணக்கில் துஆ செய்து கொண்டிருப்பார்கள். துஆக்களை அல்லாஹு தஆலா அப்படியே அங்கீகரிக்கக்கூடிய நாள் அது. ஒரு நாள், ஒரு நேரம் அரஃபாவுடைய நாளில், இதே ஜும்ஆவுடைய நாளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலை நேரத்தில் மன ஓர்மையோடு தொழுது கொண்டிருக்கின்ற அந்த நேரம் ஒரு நாய் ஒன்று குறுக்க வருது. ஒரு நாய் குறுக்க போயிட்டு வந்துட்டு இருக்கு. என்ன ஒரு திடீர் என்ற ஒரு சூழ்நிலை, அந்த நாய் அப்படியே மரணித்து விடுகிறது. அந்த நாய் அப்படியே மௌத்தா போயிடுச்சு, இறந்துருச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தொழுகைகளை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு திரும்பி நின்று இந்த நாய் குறித்து அல்லாஹ்விடம் துஆ செய்த சஹாபி யாருன்னு கேட்டாங்க. இந்த நாய் குறித்து அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு சஹாபி எழுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் தான் துஆ செஞ்சேன். துஆ கபூலாகக்கூடிய நேரத்தில் நீங்கள் துஆ செஞ்சிட்டீங்க என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடம் சொல்லுகிறார்கள். துஆ கபூலாகக்கூடிய நேரத்தில் நீங்கள் துஆ செய்து விட்டீங்க. இப்போ அரஃபாவுடைய தினம், நாம் என்ன துஆ கேட்டாலும் அல்லாஹு தஆலா கபூலாக்குவார். இன்னும் ஒருபடி மேலாக நம்ம எல்லாம் வாழ்நாள் எதிரியாக அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்துகின்ற ஷைத்தான், சந்ததியாக அவன் எதிரியாக இருக்கிறான். மனித குலத்தினுடைய எதிரி என்று அல்லாஹு தஆலா அவனை சொல்லுகின்றான். அந்த இப்லீஸ் தலையில் மண்ணை வாரி போட்டு அழுது ஒப்பாரி வைக்கின்ற நாள் இந்த அரஃபாவுடைய நாள். நான் இவர்களுடைய தலையில் எவ்வளவு பாவ சுமைகளை சுமத்தி வைத்திருந்தேன், எவ்வளவு பாவங்களை செய்வதற்காக வேண்டி நான் இவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி இவர்களை பாவிகளாக ஆக்கி வைத்திருந்தேன். ஆனால் இன்றைய நாளில் அல்லாஹ்விடம் இருந்து மன்னிப்பு கிடைக்கின்ற நாள் அல்லவா இது? அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் மன்னிச்சுட்டானே. இப்போ பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, பாவங்கள் எல்லாம் இல்லாமல் ஆகிவிட்டது என்று சொல்லி ஷைத்தான் தலையில் மண்ணை வாரி போட்டு கொண்டு ஒப்பாரி வைக்கக்கூடிய நாள் இந்த அரஃபாவுடைய நாள். ஒரு யூதன் ஒருவன் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வருகிறான். நீங்க குர்ஆன் ஓதுறீங்க, அதுல ஒரு ஆயத்து வருது, அதையும் ஓதுறீங்க. அந்த ஆயத்தினுடைய மகிமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா அந்த ஆயத்து மட்டும் எங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா நாங்க அந்த ஆயத்து இறங்கிய அந்த நாளை நாங்கள் பெருநாளாக நாங்கள் கொண்டாடி இருப்போம் என்று ஒரு யூதன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட பேசுறான். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், என்ன ஆயத்து? அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா.
அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் அரஃபா மைதானத்தில் இருக்கின்ற பொழுது இறங்கிய வசனம் அது. இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். இஸ்லாம், தீனுல் இஸ்லாம் என்பது ஒரு கம்ப்ளீட்டட் மார்க்கம், ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம். நான் இன்றைய நாளில் அதனை முழுமைப்படுத்தி விட்டேன். வரதைத்து லக்குமுல் இஸ்லாம தீனா வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்துகளை எல்லாம் நான் பரிபூரணமாக ஆக்கிவிட்டேன். உங்களிடமிருந்து தீனுல் இஸ்லாத்தை நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா அரஃபாவுடைய நாளில் இந்த வசனத்தை இறக்குகிறான். கேள்விப்பட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இந்த நாள் இறங்கிய நாள், நாங்கள் இந்த நாளை மட்டுமல்ல அதற்கு மறுநாளையும் நாங்கள் பெருநாளாகவே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அரஃபாவுடைய நாள், அரஃபாவுடைய நாளில் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான். இதை ஒட்டி வரக்கூடிய நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம் என்று ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தை பார்க்கின்ற பொழுது நாம் அரஃபாவுடைய நாளை ஒட்டி இருக்கிறோம். இந்த 10 நாட்களுக்குள் அரஃபாவுடைய தினமும் ஒன்று. இந்த 10 நாட்களில் அல்லாஹு தஆலா நாம் செய்யக்கூடிய அமல்களில் ஆக பிரியமான அமல்கள் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல். வருடங்களில் நாம் ஆயுள் முழுக்க, வருடம் முழுக்க செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் விட இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய செயல் அல்லாஹ்விற்கு ஆக பிரியமான செயல் என்று சொன்னால் இந்த 10 நாட்களுக்குள் அரஃபா அடக்கம், இந்த 10 நாட்களுக்குள் ஹஜ்ஜினுடைய அமல் அடக்கம், இந்த 10 நாட்களுக்குள் ஈத், பக்ரீத், பெருநாள் அடக்கம், குர்பானி என்கின்ற அமல் அடக்கம். இதையெல்லாம் தாண்டி தக்பீர், அரஃபாவுடைய நாள் பிறை 9 தொடங்கி பிறை 5 நாட்கள் 9, 10, 11, 12, 13 அசர் வரை நம் ஒவ்வொருவரும் ஃபர்து தொழுகையை நிறைவேற்றுகின்ற ஒவ்வொருவரும், அது ஜமாத்தாக தொழுதாலும் தனியாக தொழுதாலும், ஃபர்து தொழுகை முடிந்தவுடன் தக்பீர் சொல்வது. இந்த தக்பீரும் இந்த 10 நாட்களுக்குள் அடக்கம். இன்னும் அரஃபாவுடைய தினத்தை நாங்கள் அடைந்தால் என்ன ஓதுவது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த 4வது கலிமா நமக்கு எல்லாம் தெரிந்த அந்த கலிமாக்களை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இன்னும் அரஃபாவுடைய நோன்பு, யார் இந்த அரஃபாவுடைய நோன்பு நோக்கிறார்களோ நாளை மறுமையில் சொர்க்கத்தில் முத்துக்களால் மாணிக்கங்களால் ஆன ஒரு மாளிகை அவருக்காக வேண்டி சுவனத்தில் எழுப்பப்படும். யார் இந்த ஒரு நோன்பை நோக்கிறார்களோ அஹ்தஸிபு அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லா, முன்னாலும் பின்னாலும் 2 வருடங்களுடைய பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக இந்த ஒரு நோன்பு அமையும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே பாக்கியம் நிறைந்த இந்த 10 நாட்களில் நாம் இருக்கின்றோம். நம்மை எதிர்நோக்கி வரக்கூடிய புதன்கிழமை அரஃபாவுடைய தினமாக இருக்கிறது. அன்றைய நாளில் நோன்பு நோற்று நம்மளுடைய பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹு தாலாவிடம் மன்னிப்பை கேட்டு பெற்று அல்லாஹு தாலா இந்த 10 நாட்களில் நாம் செய்கின்ற அமல்களுக்கு எவ்வளவு நிரப்பமான கூலிகளை தர காத்திருக்கின்றானோ அதை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்குண்டான நர்பாக்கிய சாலிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்